Next we are going to see about wireless LAN. Wireless LAN is IEEE standard 802.11. This wireless LAN covers both physical and data link layers. இப்போ physical layer data link layer ரெண்டு லேயருமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது we have to see about the functionalities of the physical layer and the functionalities of the data link layer. யூஸ்வலாக wireless LAN அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே வந்து unguided media. Unguided media அப்படின்னு சொல்லும்போது என்ன ஓப்பன் ஸ்பேஸ், எந்த இதுவுமே கிடையாது. We can transfer. Already we have seen using radio waves, microwaves, infrareds, Wi-Fi எல்லாமே wireless தான். இப்போ இதெல்லாமே outer space. இங்கே antennas யூஸ் பண்ணி தான் ரிசீவ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம். அந்த மொபைல் எங்கேருந்து இருக்குது, ஏதோ டவரை பேஸ் பண்ணி தான் மொபைல் வருது. பட் we say that is wireless. அப்போ இங்கே வந்து antennas பேஸ் பண்ணி தான் இருக்கும். Antennas அப்படி சொல்லும்போது there are two types of antennas. One is directional and another is omnidirectional. அப்போ directional என்ன, டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் டேட்டாஸ் பாஸ் ஆகுதோ அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் தான் டேட்டாஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் தேர் ஷுட் பி எ கரெக்ட் சிங்க்ரோனைசேஷன். எந்த ரிசீவர் இருக்கோ அதுக்கு ஆண்ட்ராய்டு கரெக்ட் சிங்க்ரோனைசேஷன் இருக்கணும். ஆம்னி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சிக்னல் எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகும். இந்த கரெக்டாக ஆண்ட்ராவுக்கு ரிசீவருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். டேட்டா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வயர்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வயர்டு நெட்வொர்க்குக்கு ஒரு வயர்லெஸ் ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது எப்போவுமே எதை பேஸ் பண்ணியிருக்கும், அந்த வயர்லெஸ் ஸ்டேஷன் வயர்டு நெட்வொர்க்கு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் வயர்டு கனெக்ஷனோட மோடம் வச்சுருப்போம். அந்த மோடம் வச்சு வயர்டு டெஸ்க்டாப்போட கனெக்ட் பண்ணியிருப்போம். அது வயர்டு நெட்வொர்க். ஆனால் மொபைல் என்ன பண்ணுவோம், அந்த மோடத்தோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுவோம். லேப்டாப் அந்த மொபைலோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து வயர்டு நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி வயர்லெஸ் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், here we are going to see about two types of services. One is basic service set and other is extended service set. இப்போ பேசிக் சர்வீஸ் செட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேசிக் சர்வீஸ் செட்டில் ரெண்டு மெக்கானிசம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் இருக்குல்ல, டயக்ராம் பார்த்தீங்கன்னா we have system ஒரு ஆக்சஸ் பாயிண்ட். அப்போ எல்லா சிஸ்டமும் இந்த ஆக்சஸ் பாயிண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஆக்சஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணால் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நெட்வொர்க். அதை நம்ம பார்த்தோம் மொபைல் நெட்வொர்க். இப்போ மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கோம். சென்னையில் ஒருத்தர் பிஎஸ்என்எல் கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஏர்டெல் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காருன்னா இங்கே வந்து பிஎஸ்என்எல் மொபைல் வச்சுருப்பாரு, ஏர்டெல் மொபைல் வச்சுருப்பாரு. ஆனால் இவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா இவங்க வந்து எப்போவுமே வந்து டைரெக்டாக ஒயர்லெஸில் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ண போகுது, பிஎஸ்என்எல்லேருந்து இவங்க ஏர்டெலுக்கு கால் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் டவருக்கு போகும். டவரில் என்ன இருக்குது, வயர்டு மெக்கானிசம் தான் இருக்குது. அங்கே வயர்டு மெக்கானிசம் வந்து ரவுட்டிங் மெக்கானிசம் போட்டு ஏர்டெல் டவருக்கு பாஸ் பண்ணும். ஏர்டெல் டவர் காலை வந்து ஏர்டெல் கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். அப்போது எப்படி இருக்குது, பிஎஸ்என்எல் கஸ்டமர்லேருந்து பிஎஸ்என்எல் டவருக்கு வயர்லெஸ், அதே மாதிரி ஏர்டெல் டவர்லேருந்து ஏர்டெல் கஸ்டமருக்கு வயர்லெஸ். இடையில இருக்கலாம் வயர்டு மெக்கானிசம், சுவிட்சிங் அண்ட் ரவுட்டிங் மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நெட்வொர்க். இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஆக்சஸ் பாயிண்ட் தேவை. இதான் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன, வயர்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சஸ் பாயிண்ட். அப்போ பேசிக் சர்வீஸ் செட் அப்படின்னு சொல்லும்போது the first mechanism is using access point. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதுக்கு கண்டிப்பாக ஒரு வயர்டு நெட்வொர்க் தேவை. அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நெட்வொர்க். நெக்ஸ்ட், அதே பேசிக் சர்வீஸ் செட்டில் we have an accessing mechanism without access point. எந்த வயர்டு நெட்வொர்க்கும் தேவையில்லை, டேட்டாவை டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மொபைலில் பார்க்குறோம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறோம், எந்த வயர்டு நெட்வொர்க்கும் தேவையில்லை, பக்கத்தில் 2 மொபைல் இருந்தால் போதும். இது டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக், பக்கத்தில் இருக்கணும்.
ஷேர் டு மூலமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்படி அனுப்புகிறோம்? ஷேர் டு என் மொபைலில் இருக்கணும், அவங்க மொபைலில் இருக்கணும், ஒயர்டு கனெக்ஷன் இருக்கணும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் கனெக்ஷன். இந்த மாதிரி பேசிக் சர்வீஸ் செட் வச்சு இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்னா என்ன? பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். 2 மொபைல் வச்சு ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறோம். 2 மொபைல் வச்சு ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணும்போது எப்படி ஷேர் பண்ணலாம்? 2 மொபைல் வச்சு ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணும்போது how we can share? The 2 devices should be very close to each other. ரெண்டுமே பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் டேட்டாவை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தூரமாக போக போக கனெக்ஷன் லாஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட் we are going to see extended service set. Extended service set is something when we are going to communicate with the 2 basic service set or 2 or more basic service set. இதுக்கு பேர் தான் வந்து extended service set. இப்போ எல்லாமே என்ன பண்ணுவீங்க? பேசிக் சர்வீஸ் செட்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்? we are going to connect basic service set with the distribution system. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? அது சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னா எப்போவுமே வந்து பேசிக் சர்வீஸ் செட் பார்த்தோம், பேசிக் சர்வீஸ் செட்டை டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ பேசிக் சர்வீஸ் செட்டை டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்? இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கண்டிப்பாக ஒயர்டு நெட்வொர்க்காக தான் இருக்கும். அப்போ பேசிக் சர்வீஸ் செட்லேருந்து ஒரு ஒயர்டு நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் பண்ணி இந்த ஒயர்டு நெட்வொர்க் ஒரு சர்வர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் நமக்கு வந்து we say that is extended service set. இப்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது when we say that is extended service set, we will be going for a mechanism. In this mechanism we will be having control over the server. Server controls the distribution system and distribution system provides access to the basic service set. Yes. Next we are going to see about the various stations. What are the types of stations what we are going to use in IEEE 802.11? First இருக்கிற டிரான்சிஷனே கிடையாது, நோ டிரான்சிஷன். அப்படின்னா என்ன? நோ டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லும்போது கனெக்ஷன் பேசிக் சர்வீஸ் செட்டோடு மட்டும்தான் இருக்கும். ஒரு பேசிக் சர்வீஸ் செட்டுக்குள்ளாத டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதான் நோ டிரான்சிஷன் ஸ்டேட். We have seen about what is basic service set and next is basic service set transition. அப்படின்னு சொல்லும்போது மூவ்மெண்ட் வந்து 2 பேசிக் சர்வீஸ் செட்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் 2 பேசிக் சர்வீஸ் செட்டும் ஒரே எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டுக்கு உள்ளால இருக்கணும். We have seen what is extended service set. அப்போ பேசிக் சர்வீஸ் செட் 1-2 பேசிக் சர்வீஸ் செட்டுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணலாம். That basic service set should be within a extended service set. Next, extended service set transition mobility. இந்த extended transition mobility அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து what we have is we can have an extended service set mechanism. இங்கே வந்து 2 extended service செட்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்படின்னா 2 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கு. இதுதான் வந்து extended service set transition mobility. Next we are going to see about MAC layers. MAC sublayers. MAC sublayer அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க்லேயே ஃபிசிக்கல் 2 லேயரில் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். அப்போ மேக் லேயரில் ஏற்கனவே பார்த்தோமா டேட்டா லிங்க் லேயர் will be using logical link control and MAC sublayer. இப்போ first we can see what are the functionalities used by in physical layer using 802.11. இப்போ இந்த you have studied about the same concept in communication engineering, digital principles, all communication related concepts what we have studied in 3rd semester. எல்லாமே அதில் இருக்குதான். கீழே இருக்க ஒரு ஃபிசிக்கல் லேயர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெக்கானிசமும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் நீங்கள் 3rd செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஹியர் வாட் வி ஹேவ் இஸ் 802.11. திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம். frequency hopping spectrum na enna? Frequency hopping spectrum can be defined as a rapidly switching carrier among various frequency channels. இதுதான் வந்து frequency hopping spectrum. Next,
Next one is DSS. DSS அப்படின்னு சொல்லும்போது direct sequence spread spectrum. இப்போ இது எப்படி இருக்குன்னா we have original data signal. அந்த original data signal என்ன பண்ண போறோம்னா அதை வந்து ஒரு random noise, அது pseudo random noise இருக்கலாம். அந்த random noise ஓட மல்டிப்ளை பண்ணி அதை வந்து we are going to spreading that information. அதுதான் வந்து direct sequence spectrum. அப்போ original data signal இருக்கு, மல்டிப்ளை பண்ணோம் எதோட, ஒரு random noise, அது pseudo random noise இருக்கலாம். அந்த random noise ஓட மல்டிப்ளை பண்றது தான் direct sequence spectrum. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுதான் வந்து DSS. நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட் அப்படி சொல்லும்போது என்ன, இன்ஃப்ராரெட்னு சொல்லும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நிறைய வேவ் லென்த் இருக்கும். நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய லைட்டை விடும் ஹை வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் பேர் தான் இன்ஃப்ராரெட். இந்த இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி ஹீட் ரேடியேஷன் வில் பி கன்சிடர். எப்போ எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இன்ஃப்ராரெட் கேமராஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் பண்ண ஹீட். ஹீட்டை பேஸ் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் பண்ணக்கூடியது தான் இன்ஃப்ராரெட். நெக்ஸ்ட் OFDM. OFDMனு சொல்லும்போது ஆர்த்தோகோனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஆர்த்தோகோனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் என்ன, இங்க ஒரே சிங்கிள் டேட்டா ஸ்ட்ரீம் தான் இருக்கும். அந்த டேட்டா ஸ்ட்ரீம் என்ன பண்ண போறோம், மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீமா பிரிக்க போறோம். மல்டிபிள் டேட்டா ஸ்ட்ரீம்னு சொல்லும்போது நேரோ ஸ்ட்ரீமா பிரிப்போம். நேரோன்னு என்ன, மெலிசா பிரிப்போம். ஆனா ஒரு பிரிக்கக்கூடியதான் எப்படி இருக்கும்னா வேற வேற ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும். ஒரே டேட்டா ஸ்ட்ரீமை செப்பரேட் நேரோ பேண்ட் சேனல்ஸை பிரிக்கிறோம். இந்த ஒரு பேண்ட் சேனலை பிரிக்கக்கூடிய ஒரு பேண்டு மீது வேற வேற ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி வேற வேற டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறதுனால வாட் வி ஹாவ் கெட்டிங் எஸ் எ பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு ஒரே டேட்டா ஸ்ட்ரீமை பிரிச்சிருக்கிறதுனால வி கேன் ரெடியூஸ் இன்டர்ஃபரன்ஸ், கிராஸ் டாக் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே கிராஸ் டாக்கிங் எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட கிராஸ் டாக் கேன் பி அவாய்டட் டு ரெடியூஸ் த இன்டர்ஃபரன்ஸ். இப்போ ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது கிராஸ் டாக் கேன் பி தேர். இப்போ வேற வேற ஃப்ரீக்வன்சியில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால த கிராஸ் டாக் கேன் பி அவாய்டட். நெக்ஸ்ட் we will have a distribution coordination function and it has connection with the logical link layer IEEE 802.1. 802.1 ஏற்கனவே பார்த்தோம், wired LAN networks பார்த்திருந்தோம். It has connection with wired this 8EEE 802.1. Here we have distribution coordination function and point coordination function. But distribution coordination function எப்படி இருக்கு, contention services will be given. இந்த point coordination function எப்படி இருக்கு, contention free services will be there. அப்போ இங்க நமக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து what is contention service. contention service என்ன, contention service அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து we have a connection oriented and we can see the what about the content detail about contention service and contention free services in the we see our point coordination function. Next distribution coordination function. distribution coordination function என்ன, distribution coordination function வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் CSMA/CA. ஏற்கனவே பார்த்தோம் CSMA/CD பார்த்தோம், தட் இஸ் carrier sense multiplexes bus collision detection பார்த்திருந்தோம். இங்க carrier sense multiplexes by collision avoidance. இதுதான் வந்து CSMA/CA. இப்போ CSMA/CA யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து we have a flow chart. இங்க flow chart யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, ஒரு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன். இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்க போகுது, இங்க வந்து சோர்ஸ் டேட்டா அனுப்புற முன்னாடி we have given a term called as DIFF, that is the waiting time. டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் டைம். இதுக்கு இப்போ DIFS சொல்லும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் இதுதான் வந்து DIFS. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு வந்து டைம் டேக்கன் ஃபார் சென்டிங் த டேட்டா ஃப்ரம்
சோர்ஸ். அப்போ டேட்டா ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாகவே டேட்டா அனுப்ப மாட்டோம். அனுப்புற முன்னாடி டெஸ்டினேஷனோட என்ன பண்ண போறோம், we are going to give a request. அனுப்பலாமா, டேட்டாவை அனுப்பலாமான்னு கேட்போம். டேட்டாவை நம்ம அனுப்பலாமான்னு கேட்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, அந்த மெக்கானிசம் பேர் தான் ஆர்டிஎஸ், தட் இஸ் ரிக்வெஸ்ட் டு சென்ட். அனுப்பலாமா, இதை ரிசீவர் வந்து போய் சேர்ந்த உடனே ரிசீவர் டேக் சம் ஸ்பேன் ஆஃப் டைம், கொஞ்ச நேரம் டைம் எடுத்து, ஏன்னா ரிசீவர் இட் ஷுட் ஐடென்டிஃபை ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இட் டேக் சம் டைம். இப்போ அந்த டைம் வந்து எஸ்ஐஎஃப்எஸ். எஸ்ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னா ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் இதுதான் வந்து டைம் டேக்கன் பை த ரிசீவர் ஃபார் ரெஸ்பாண்டிங். இது எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், சிடிஎஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த சிடிஎஸ் சொல்லும்போது என்ன, கிளியர் டு சென்ட், அனுப்பலாம். அப்போ சென்டர் உடனே என்ன பண்ணும், ஓகே உங்க டேட்டா அனுப்புறதுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ சென்டர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ எஸ்ஐஎஃப்எஸ், ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். அப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் எடுத்து டேட்டாவை அனுப்பும். ரிசீவருக்கு டேட்டா போய் சேர்ந்த உடனே ரிசீவர் டேட்டா ப்ராப்பராக ரிசீவ் ஆயிடுச்சா இல்லை செக் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்ட் தான் ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஸ்பேஸ். இப்போ இங்க டேட்டாவை அனுப்புனதுக்கு அப்புறம் அக்னாலஜ் வில் பி சென்ட் டு த சென்டர். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். And we can see about the point coordination function, and after seeing about the point coordination function, we can see about what is contention service and contention free service. Inga we are going to see about new term called as network allocation vector. What is the network allocation vector? Network allocation vector அப்படிங்கிறது இருக்குன்னா எந்த கேரியுமே சென்ஸ் பண்ணல. That is called network allocation vector. அப்போ இது எதுக்கு நமக்கு தேவை, எதுக்கு தேவைன்னா சென்டர் ரிசீவருக்கு டேட்டா அனுப்பும்போது ரிக்வெஸ்ட் டு சென்ட்னு சொல்லும்போது என்ன இருக்க போகுது, எவ்வளோ நான் நேரம் ஒன்றனோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன், எவ்வளோ டேட்டாஸ் அனுப்ப போகிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரிக்வெஸ்ட் டு சென்டில் இருக்கும். ஏன்னா கனெக்ஷன் வந்து அவ்வளோ நேரம் சோர்ஸ் ஷுட் பி கனெக்ட் வித் த டெஸ்டினேஷன். அப்போ எப்போவுமே வந்து புதுசாக ஒரு நோடு இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷனை கனெக்ட் பண்ணும்போது இங்கே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ டைம் ஸ்பேனும் சோர்ஸ் அந்த டெஸ்டினேஷன் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கோம் அவ்வளோ நேரம் டெஸ்டினேஷனில் இன்னொரு கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா எ டைம் ஸ்பேன் வில் பி கிவன். அந்த டைம் ஸ்பேன் என்ன பண்ணோம்னா அந்த டைம் ஸ்பேனுக்கு பேர் தான் நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம் ஸ்பேன் எதுக்குன்னா கொஞ்சம் டைம் ஸ்பேன் கொடுக்கும். அந்த டைம் ஸ்பேன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி டெஸ்டினேஷனை செக் பண்ணி பார்க்கும் ஐடியலாக இருக்கா இல்லையான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 minutes ஆஃப் டைம் வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது 10 minutes இது ஒன்றுமே இது செக் பண்ணாது. 10 minutes டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் செக் பண்ணி பார்க்கும் டெஸ்டினேஷன் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா. டெஸ்டினேஷன் ஃப்ரீயாக இருந்தால் இட் சென்ஸ் அ ரிக்வெஸ்ட் டு சென்ட் ஃப்ரேம். இதுதான் வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். In point coordination function, we are going to see about the mechanisms in which we are going to see about the contention free and contention services. The contention services means simply saying a situation when two or more nodes attempt to transmit a message in a wire at the same time. அதாவது மீனிங் என்னன்னா ஒரே டைமு ஒரே டிரான்ஸ்மிஷன் சேனலில் ரெண்டு நோடு டிரான்ஸ்மிட் பண்ண நினைக்கிறது தான் கண்டென்ஷன் சர்வீஸ். அப்போ ஒரே வயரில் ஒரே டைமில் ஒரே ஒரு ஆள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா பிரச்சனை கிடையாது. ஒரே வயரில் ரெண்டு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா there is a issue. That is called as contention service. In point coordination function we are going to say about contention free service. Contention free service அப்படின்னு சொல்லும்போது polling based time sensitive node. அப்போ போலிங்னா என்ன, ஃப்ரேமை அனுப்புகிறோம். அப்போது இங்கே வந்து எப்படி அனுப்புனா என் நோடு வந்து எந்த நோடு வந்து போல் பண்ண
eligible இருக்கோ that will be sending the polling one by one. That is one frame is sent at a time. ஒரு frame அனுப்புவதற்கு that is very simple. Multiple frames when we want to send access point, you want to send a multiple poll request. ஒரு poll request ஒரு frame தான் அனுப்ப முடியும். அப்போ access point should give multiple frame request. மல்டிபிள் ஃப்ரேம் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த மல்டிபிள் ஃப்ரேம் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு அனுப்பலாம். ஒரு போல் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரேம். நெக்ஸ்ட் இப்போ for giving priority to the point coordination function, what we are going to do is we are going to find new interfaces, that is PAFS and SAFS. The PAFS and SAFS இந்த ரெண்டுக்குமே மீனிங் பார்க்கும்போது SAFS is same as DCF what we have seen. DCF என்ன பார்த்தோமோ சேம் கான்செப்ட் will be there in SAFS, but PAFS is same as DAFS what we have seen previously. In previously we have seen about many things. The flow diagram we have seen about distributed interface frame, that is DAFS. DAFS எப்படி இருக்கும் அதை விட PAFS is shortest length. இதுதான் வந்து point coordination function. Next, frame format of IEEE 802.11. The frame format, this is the entire frame format. This is FC. And here when we are going to see about, we are going to see many frames, that is FC, D, address 1, address 2, address 3, SC, address 4, frame body, FCS. These are the various mechanisms what we have. Here what we have is, when we are going to see about the frame format, we will be saying about FC is nothing but the frame control. Frame control, it is extended into many bits, that is protocol version, type, subtype, 2DS, from DS, more flag, retry, power management, more data, WEP, RSVD. These are the various fields in the frame format. 2 bits, 2 bits, 4 bits, 1 bit, 1 bit, each box is allocated with a bit. When we say that each bit is allocated, has an allocation, frame control has main description for all the contents given. First one is protocol version, that is the version of the protocol what we are going to use. Version of the protocol is the current version what we are going to use is 0. Type is the type of information what we are going to give. The type of information is specified by the frame type. அப்படின்னா டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் டைப்பாக இருக்கலாம், கண்ட்ரோல் ஃப்ரேம் டைப்பாக இருக்கலாம், டேட்டா ஃப்ரேம் டைப்பாக இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் டைப் அப்படின்னு சொல்லும்போது என்ன? இனிஷியல் கம்யூனிகேஷன் ஸ்டேஷனுக்கு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இனிஷியல் கம்யூனிகேஷன். ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இனிஷியல் கம்யூனிகேஷன் தான் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ரேம். கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது என்ன? கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, சேனல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியதான் கண்ட்ரோல் ஃப்ரேம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது என்ன? எந்த டேட்டா நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம், that will be the data frame. இந்த எந்த டைப் யூஸ் பண்ண போகிறோம், மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோமா, கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோமா, டேட்டா யூஸ் பண்ண போகிறோமா சொல்லக்கூடியதான் டைப். சப்டைப். சப்டைப்னா என்ன? சப்டைப்னு சொல்லும்போது இட் இஸ் அ வேல்யூ கம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் போடும்போது இங்கே என்னென்ன சப்டைப் இருக்குது? 3 சப்டைப்ஸ் இருக்குது. அப்போது இந்த 3 சப்டைப் ஏதோ ஒரு வேல்யூ தான் இந்த 4 பிட்ஸில் அக்கம்பைன் ஆக போகுது. 4 பிட்ஸில் அக்கம்பைன் ஆக போகுது. அப்படின்னா 1011, 1100, 1101 இந்த இதில் ஏதோ ஒரு வேல்யூ தான் இந்த சப்டைப்பில் ஃபில் ஆக போகுது. அப்படி ஃபில் ஆகும்போது வாட் வி ஹேவ்? ஃபர்ஸ்ட் 1011. 1011 என்ன? ரிக்வெஸ்ட் டு சென்ட். 1011 ரிக்வெஸ்ட் டு சென்ட். நெக்ஸ்ட் வந்து 1100 அப்படின்னா எப்பவுமே என்ன பார்த்தோம்? ரிக்வெஸ்ட் டு சென்ட் அனுப்புனதுக்கப்புறம் ரிசீவர் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இட் சென்ஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டு சென்ட். அந்த கிளியர் டு சென்ட் தான் வந்து 1100. நெக்ஸ்ட் டேட்டாவை சென்று அனுப்புனதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும்.
அந்த அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்கு இன்ஃபர்மேஷன் இண்டிகேஷனுக்கு தான் 1101. ஸோ இதில் ஏதோ ஒரு டைப் தான் சப் டைப்புக்குள்ளால் இருக்கும். நெக்ஸ்ட் 2DS அப்படிங்கும்போது 2 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன பார்த்தோம்? ஒரு வயர்டு நெட்வொர்க் கனெக்ஷன், அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பட் 2DSனா 2 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஃப்ரம் டிஎஸ்னா ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் வந்து we are going to see about மோர் ஃப்ளாக்னு ஃபீல்டு இருக்குது. இந்த மோர் ஃப்ளாக் வந்து எப்போவுமே இந்த மோர் ஃப்ளாகு, ரீட்ரை, பவர் மேனேஜ்மெண்ட், மோர் டேட்டாஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிட்டில் தான் இருக்குது. இது மீனிங் என்னென்னா எய்தர் த வேல்யூ வில் பி 1 ஆர் த வேல்யூ வில் பி 0. அப்போ 1 இருந்தால் என்ன நம்ம பார்க்குறோம், தட் இஸ் 0 இருந்தால் the opposite will be done. More flag 1 இந்த வேல்யூ செட் 1 was set இருந்தால் which means that fragments are going to be passed. அப்போ fragment என்ன? fragmentனா பெரிய டேட்டா வரும்போது அதை வந்து சின்ன சின்ன பிட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் fragmentation. ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிட்டை சின்ன சின்ன பிரிக்கிறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் என்வயர்மெண்ட் எப்போவுமே நாய்ஸியாக இருக்கும். அந்த நாய்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல we can send by splitting a large frame to smaller units. அதுதான் வந்து fragmentation. அப்போ இந்த வேல்யூ 1 இருந்தால் we are going to send more fragments. நெக்ஸ்ட் ரீட்ரை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேல்யூ 1 இருந்தால் we are going to have a read transmission of the ஃப்ரேமை ரீட் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பவர் மேனேஜ்மெண்ட் என்ன? 1 அப்படின்னா இந்த ஸ்டேஷன் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் மோடுக்கு போகுது. பவர் மேனேஜ்மெண்ட்னா சிஸ்டம் வந்து it should manage the power. நெக்ஸ்ட் மோர் டேட்டா. இந்த வேல்யூ 1 இருந்தால் இதுக்கு மீனிங் என்னன்னா இன்னும் there are some more data to send. இந்த வேல்யூ 0 இருந்தால் there is no more data to send. Next WEP, wired equivalent privacy, that is called WEP. Wired equivalent, this is a wired mechanism. In this we are going to have encryption mechanisms. Encrypted data we are going to send. Next RSWD, this is reserved is 1 bit. Next இங்கே வந்து frame control, அதுக்கான explanation detailed we have seen. Next is D அப்படி சொல்லும்போது என்ன? What is the D அப்படின்னா what it accepts all frames. இப்போ இங்கே என்ன பண்ணும்போது இங்கே நான் வந்து NAV frames நம்ம பார்த்தோம். NAV frames பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது. இது இந்த NAV frame இந்த இதில் வந்து ஃப்ரேமில் வந்து the types of frames we will be assigning the types of frames assign பண்ணும்போது what we are going to do is the frames when we are going to assign except one, this is used for setting the duration of transmission used to set the value of NAV. This is used for setting the transmission speed of NAV. அப்போ NAVல என்ன பார்த்தோம்? எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அந்த டியூரேஷனுக்கு டைம் ஸ்பேனை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது அந்த D. நெக்ஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அட்ரஸஸ் அவைலபிள். இந்த 4 அட்ரஸுமே வந்து 6 பைட்ஸ் லாங்காக இருக்குது. இது மீனிங் என்னென்னா அட்ரஸ் இஸ் ஃப்ரம் 2 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா இல்லை ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா, அதோட அட்ரஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த 4 இதுமே வந்து. அண்ட் இங்கே வந்து சப்ஃபீல்ட்ஸ், ஆக்சுவலாக திஸ் ஆர் சப்ஃபீல்ட்ஸ் ஃபார் சென்டிங் information to distribution system or from the distribution system. Distribution system என்ன? ஒரு wired network, அதுக்கு அனுப்புறோமா இதில் அதுலேருந்து ரிசீவ் பண்ணுறோமா. நெக்ஸ்ட் we will see about the frame body அப்படின்னு சொல்லும்போது என்ன? ஃப்ரேமோட பாடி ஒரு லெங்க் இருக்கும். லெங்க் வந்து 0லேருந்து 2312 பைட்ஸ் வரைக்கும் இருக்குது. that is called frame body. And next SC is nothing but sequence control. It defines the sequence number of the frame. ஏற்கனவே நம்ம இதை வந்து sequence number mechanism flow control பார்த்தோம். அந்த flow control same is used in sequence controlling mechanism. Next FCS அப்படின்னு சொல்லும்போது என்ன?
இது 4 bytes தான். இது error control mechanism யூஸ் பண்ணுவோம். Basically we will using CRC32 error handling mechanism. Next, addressing mechanism. இந்த addressing mechanism ஃபுல்லாகவே எதை சொல்லுது? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு அனுப்புகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ எப்போ 1 இருக்கோ which means that it is enabled. 0 இருக்கும் it is not enabled. அப்படின்னா from ds to ds சொல்லும்போது 0 இருந்தால் அதுக்கு மீனிங் என்ன? from dsனா எதுவுமே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை ரிசீவ் பண்ணலை. 0 இருக்கும்போது it is not received anything from the distribution system and not sending anything to the distribution system. 10 என்ன? இது it is receiving something from the distribution system, not sending anything to the distribution system. இது 01 னா it is not receiving anything from the distribution system, it is sending to the distribution system. இங்க 1 அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து it is receiving and sending to the access points. Receiving and sending to the access point use பண்ண போது we will be using the same addressing mechanism. Next, hidden node and exposed node problem. Hidden node and exposed node problem என்ன? What is hidden node? First we can see, after that we can see about exposed node. First diagram எதை indicate பண்ண? Hidden node. Second diagram எதை indicate பண்ண? Exposed node. ஃபர்ஸ்ட் இருக்க ஹிடன் நோட் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் என்னன்னா பி ஒரு நோடு இருக்கு, அதுக்கான ரேஞ்ச் இருக்கு. சி ஒரு நோடு இருக்கு, அதுக்கான ரேஞ்ச் இருக்கு. அப்போ பி வந்து அந்த ரேஞ்சை தாண்டி இட் வில் நாட் கம்யூனிகேட், இட் வில் நாட் ஒர்க். சி அதோட ரேஞ்சை தாண்டி அது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் சென்டர்ல ஏன்னு ஒன்று இருக்கு. இந்த ஏ என்ன பண்ண போகுது? ஏ வந்து இட் இஸ் ஹேஸ் ரேஞ்ச் ஆஃப் பியும் அதுக்கு தெரியும், ரேஞ்ச் ஆஃப் சியும் அதுக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் இன்டர்செக்ஷன் ஏரியா ஆஃப் பி அண்ட் சி. அப்போ அதுதான் ஏ. இப்போ ஏ வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி ஏ கம்யூனிகேட் பண்ணும்? ஏ வந்து பியோட கம்யூனிகேட் பண்ணும் அல்லது ஏ சியோட கம்யூனிகேட் பண்ணும். ஏ கேன் கம்யூனிகேட் வித் பி அண்ட் சி, பட் பிக்கு வந்து சி தெரியாது, சிக்கு பி தெரியாது. அப்போ என்ன பண்ணும்? பி வந்து என்ன நினைக்கும்னா நம்ம மட்டும்தான் ஏவோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பி ஏவோட கம்யூனிகேட் பண்ணும். இதே டைம் சி என்ன நினைக்கும்? நம்ம மட்டும்தான் ஏவோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏவோட கம்யூனிகேட் பண்ணும். இப்போ பி ஏவோட கம்யூனிகேட் பண்ணும்போது சி கம்யூனிகேட் பண்ணலைன்னா பிரச்சனை கிடையாது. அதே டைம் பி ஏவோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு, சி என்ன சிக்கு பி இருக்கு தெரியாது. ஆனால் சி என்ன பண்ணும்? ஏவோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ பியும் சியும் ஒரே டைம்ல ஏ கம்யூனிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக கொலிஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிடன் நோட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் we can see about exposed node problem. Here the same diagram in exposed station. Exposed station எப்படி இருக்கு? இங்க வந்து range of B, range of C. A is in middle of in the range of B and C. அப்ப A வந்து Bக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புது, A வந்து Cக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். பட் இங்க எப்படி இருக்குன்னா A வந்து Bக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகுது, C Dக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகுது. அப்போ A Bக்கு அனுப்பலாம், C Dக்கு அனுப்பலாம். பட் இங்க இருக்கும்போது சிக்கு ஏ வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புதுன்னு தெரியுது. ஆனால் ஏ வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புறது நினைச்சு சி டிக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பாம விலகி நிற்குது. பட் ஏ சிக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பலை, ஏ அனுப்ப போகிற இன்ஃபர்மேஷன் பிக்கு. ஸோ இதனால சி வெயிட்ஸ் அண்ட் வேஸ்ட் த சேனல். இப்போ இதே இது வந்து this can be used in wireless LAN and இதுக்கு பேர் தான் வந்து exposed node problem. And the next we are going to see physical layer. Physical layer அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது physical layerல these are the techniques what we have used. Physical layer 802.11, 802.11a, 802.11b, 802.11g. இப்போ FHSS these are techniques what we have used.
and these are the band and these are the modulations. We have seen these techniques previously itself. We have seen what is that frequency FHS in the first, when we are going to see about the diagrammatic representation of your wireless LAN. We have seen about this diagram and we have seen descriptions about the techniques and what are those techniques. We have seen FHSS, what is that. We have seen each of the techniques one by one. So with that we have completed wireless LAN.